ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது இந்த பராப வருடம் பிறந்ததுக்கு அப்புறம், இந்த தமிழ் வருடம் சித்திரை வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற முதல் பெயர்ச்சி சுக்கிர பகவான். அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி தனத்துக்கு அதிபதி, அதாவது 7ஆம் அதிபதி கலஸ்தரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அனைத்து சுக போகங்களுக்கு காரகத்துவம். அதாவது காதல், கல்யாணம், வாழ்க்கை, ஆடம்பரமான வீடு, கேளிக்கை, அனைத்து சகல வசதிகளையும் சந்தோஷங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு ராசிக்கும் ஒரு தனி மனிதனுக்கு கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஏன்னா சுக்கிரனோட நிலைமையை பொறுத்துதான் நம்மளோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா, நம்மளோட கல்யாண வாழ்க்கை, நம்மளோட குடும்ப வாழ்க்கை, அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பொருளாதாரத்தில் பணவரவு, ஒரு லக்ஸரியான காரு, ஒரு ஆடம்பர மாளிகை, இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கறதுக்கான உல்லாச சல்லாப வாழ்க்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சுக்கிரன் வந்து மிகவும் மிகவும் மேன்மை புரிந்தவர். ஸோ சுக்கிரன் ஆதிபத்தியம் வந்து ஒருவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப உச்சக்கட்ட நிலைமை கொண்டு போகும். ஏன்னா அதிகபட்ச திசை கொண்ட கிரகங்களில் சுக்கிர திசை தான் 20 வருஷங்க. 20 வருஷம் திசை நடத்தக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர திசை. அதனால தான் சொல்லுவாங்க, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு உயர்நிலைக்கு போறது, சாதாரணமா இருந்தவங்கலாம் வந்து அரசியல்லையும் சரி, தொழிலையும் சரி, அதாவது ஒருத்தருக்கு பளிச்சிடும் விதத்தில் ஒருத்தரை பார்த்த உடனே இவர் வந்து என்னப்பா அது நார்மலா இருந்தவர் உடனே இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டாருன்றது காரணம் சுக்கிரனோட ஆதிபத்தியம் அங்க பெருசா இருக்குதுன்னு அர்த்தங்க. ஸோ காதல், அழகு, வசதி, பணவரவு, ஆடம்பரம், இந்த மாதிரி அதாவது அனைத்து சுகங்களையும் அள்ளி தரக்கூடிய சுக்கிர பகவான் வருகின்ற ஏப்ரல் மாதம், அதாவது அட்சய திருதை, அதனாலதாங்க அதாவது சித்திரை மாதம் தமிழ் வருடம் பிறந்த உடனேயே பெயர்ச்சி அடைகிற சுக்கிர பகவான் அந்த பெயர்ச்சியில தான் அட்சய திருதை எனப்படும் இந்த நாளும் நம்ம இது பண்றோம். ஏன்னா அந்த அந்த திருதியை இருப்பதான் நம்ம வந்து தங்க நகைகள், ஆபரணங்கள் எல்லாமே வாங்குறதுக்கான அமைப்பும் அந்த நாள்ல தான் வருது. அந்த நாள்ல தான் சுக்கிரனும் பெயர்ச்சி ஆகுறாரு. அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பெறக்கூடிய சுக்கிரன் பெயர்ச்சி அடையும் போது இந்த அட்சய திருதியையும் நம்ம பண்றோம். அட்சய திருதி அப்ப தங்க நகைகள் வாங்குறது, வெள்ளி, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒண்ணு வாங்கணும். ஏன்னா சுக்கிரன் அவரோட வீட்டுல ஆட்சி பலம் புரிந்து பண்ணக்கூடிய இந்த பெயர்ச்சியில தான் அந்த அட்சய திருதியும் நம்ம பண்றோம். ஸோ ஏதாவது அந்த திருதியப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்றது தான் அதனோட அமைப்பு. ஸோ அது இப்போ வந்து அது பழக்கமாயிடுச்சு நகை வாங்கணுன்றதுனால, மெயினா வந்து உப்பு, அப்புறம் வந்து கல்கண்டு, லட்சுமி கடாட்சம் பொருந்த பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கி வீட்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா வெள்ளி ஆபரணங்கள் இந்த மாதிரிலாம் வாங்குனீங்கன்னா, நம்ம வீட்ல லட்சுமி கடாட்சம், லட்சுமி வளம் பெருகும். அதாவது செல்வ வளம் பெருகக்கூடிய அமைப்பு வந்து சுக்கிர பகவானுக்கு அதிகபட்சமா உண்டு. ஸோ இந்த சுக்கிர பகவான் சுக்கிரன் பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அவரோட சொந்த வீடான ரிஷப ராசியில் ஆட்சி பொருந்தி, அதாவது ஆட்சி பெற்று பலம் பொருந்தி நிலையில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், பலன்கள், அதாவது காதல், கல்யாணம், பணவரவு, வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், தொழில் வேலை மாற்றம், முன்னேற்றம், இதனால உங்களுக்கு என்னென்ன வளர்ச்சி, மேம்பாடு இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்னென்ன யோகங்கள், பாக்கியங்கள் தரப்போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா சுக்கிரன் பகவான் உங்க ராசிக்கு, சிம்ம ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வந்து அவரோட சொந்த வீட்டில் ரிஷப ராசியில் ஆட்சி பெற்று 25 நாள், ஏப்ரல் 20 முதல் மே 15 வரை ரிஷபராசியில தாங்க இருக்க போறாரு. அதுவும் இந்த சுக்கிர பயிற்சின்றது பாத்தீங்கன்னா, தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வரப்போற முதல் பெயர்ச்சி. சூரியன் பெயர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் சுக்கிரன் பெயர்ச்சி ஆவாரு. இதுலதான் நம்ம வந்து அட்சய திருதை எல்லாமே நம்ம இது பண்றோம். இதுலதான் வந்து தங்க நகைகள் வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, வீட்டுல லட்சுமி கடாட்சம் வரணும், வீட்டுல வந்து ஒரு செழிப்பு வரணும், தொழில் வளம் மேம்படணும், குபேர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இந்த சுக்கிரன் பயிற்சி தன்னோட வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும் போதுதான் அமையுங்க. காதல் வாழ்க்கை சக்சஸ் ஆகும், திருமண வாழ்க்கை கைகூடும், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவும், கணவன் மனைவிடே இருந்த வந்து பிரச்சனைகள் தீர்ந்து அந்யூன்யம் அதிகமாகும். அதாவது நீண்ட நாளா இருந்து வந்த கணவன் இடையே பிரச்சனை, மனைவி பிரச்சனைங்க, ஒரு சட்ட சிக்கல்கள் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை, மகிழ்ச்சி, காதல் வாழ்க்கை, உறவு நிலையில மேம்பாடு, பெண்களின் உறவினர்கள் மூலமாக ஆதாயம், செல்வாக்கு, பொருள் வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி என்ற அமைப்பெல்லாம் அதிகமாக காணப்படுங்க இந்த சுக்கிர பயிற்சி சிம்ம ராசிக்கு. 4ஆம் இடத்தை சுக்கிரன் வந்து 7ஆம் பார்வையை பார்க்கிறார். அதாவது சுக்கிரன் வந்து இருக்கிற இடத்தையும் பார்வையின் பலத்தையும் அதிகப்படுத்துவார்.
பொலிவுபடுத்துவார், செழிப்பை கொடுத்துருவார். அதாவது 10ஆம் இடத்துல தொழில் உங்களுக்கு வளம் பெறும்போது, அதே மாதிரி 4ஆம் இடமான உங்களோட சுகஸ்தானம், அதாவது வீடு வாங்குறது, கார் வாங்குற அமைப்பு, வாகனங்கள் மாற்றம், வாகனங்கள் பழுது பார்க்குது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் கொடுப்பார். முக்கியமா கல்யாண வாழ்க்கை, இல்வாழ்க்கை, காதல் வாழ்க்கை எல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஒரு நல்ல செய்தி, அதாவது ஒரு வசந்த காலம்னே சொல்லலாங்க சிம்ம ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் வேலை, தொழில், பொருளாதாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு பதவி உயர்வு, கௌரவ பொறுப்பு, அந்தஸ்து, முக்கியமா வேலையில இவ்வளவு நாளா இருந்து வந்த தடைகள், சங்கடங்கள், பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைமை, இப்ப நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொட்டதெல்லாம் வந்து சிறப்பாகும். உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நீங்க வேலை செய்யற இடத்திலும், தொழில் பண்ற இடத்திலும் உங்கள் அதிகாரம் மேன்மைப்படும். அதன் மூலமா உங்களுக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், அதாவது லாபங்கள் உண்டாகும். அதுதாங்க முக்கியம். இவ்வளவு நாளா இருந்து வந்த மந்த நிலைமை, தேக்க நிலைமை எல்லாமே மாற்றம் ஏற்பட்டு உற்சாகத்தில் இருப்பீங்க. ஏன்னா சூரியன் ஆரம்பிக்கும் போது இந்த வருஷம் ஃபுல்லா சூரியன் உங்களுக்கு ராசிநாதன் உச்சம் பெற்றுதான் இருக்காரு. இதன் அடிப்படையில் சுக்கிர பகவானும் ஆட்சி நிலைமையில் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, உயர் மனிதர்கள், அரசியல் இருக்கிறவங்க, பெரிய மனிதர்களின் தொடர்பினால் உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, இந்த அமைப்புலாம் இருக்குங்க. முக்கியமா சினிமா துறையில், கலைத்துறையில் இருக்கிறவங்க, மீடியால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வளர்ச்சி, ஒரு மிகப்பெரிய உச்சகட்டத்துக்கு போக வேண்டிய அமைப்பு எல்லாம் இருக்குங்க. முக்கியமா வந்து விலையுறந்த பொருள்களை வந்து வாங்குறதுக்கான அமைப்பு இருக்கு. ஏன்னா நீங்க இவ்வளவு நாளா ஆசைப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரி ஹை-எண்ட் போன் வாங்கலாம், ஒரு ஹை-எண்ட் கார் வாங்கலாம், ஒரு லக்ஸரியஸான கார் வாங்கலாம், இல்ல வீடே வந்து கொஞ்சம் அழகுபடுத்தலாம், பிரம்மாண்டப்படுத்தலாம், ஒரு டெக்கரேஷன் ஒர்க் பண்ணலாம். அதாவது சுக்கிரன் அடிப்படையில நீங்க என்னென்ன வந்து ஒரு பிரம்மாண்டத்தை யோசிச்சு வச்சிருந்தீங்களோ, இந்த சுக்கிரன் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கும்போது இந்த விரிவுத்தன்மை, இந்த அதாவது அழகுத்தன்மை, உங்களையே நீங்க அழகா காட்டுற அமைப்பெல்லாம் வந்து இந்த பெயர்ச்சியில சிம்மராசிக்காரர்கள் சிறந்து விளங்குவார்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டில் சுபகாரியம் நடக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இன்ப சுற்றுலா, முக்கியமா இன்ப சுற்றுலா போவாங்க, வெளியே வந்து சுற்றுலா போறது, ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்து டிராவல் போயிட்டு ஒரு ஃபன்னா என்ஜாய் பண்றது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஒரு இன்பமான சூழ்நிலையில் வாழக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்கு. இதன் மூலயமா லாபங்கள், தொலைதூர பிரயாணங்கள் மூலம் லாபம், வருமானம், அதன் மூலயமா ஒரு ஆதாயம், இதன் மூலயமா உங்களுக்கு வந்து பேரு புகழ் கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பெயர்ச்சி அப்ப நீங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு கோவிலுக்கு போயிட்டு வெள்ளை பூ கொடுத்து, அதாவது தாமரை வெள்ளை பூ கொடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல் நலத்தில், தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் உற்றார் உறவினர்கள் அதிக பேச்சில் வந்து வச்சுக்காதீங்க, அது பேச்சில் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த சுக்கிர பயிற்சி சிம்ம ராசிகர்களுக்கு வந்து காதல், வசதி, இன்பம், மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலமாக இருக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.